வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. பள்ளியில் ஆசிரியராக பணிக்கு சேர்ந்து தலைமை ஆசிரியர் வரை பதவி உயர்ந்து 33 ஆண்டுகள் நிறைவு செய்த தலைமை ஆசிரியரை சக ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பாராட்டு மலையில் நனைவித்தனர். திருவள்ளூரில் இயங்கி வரும் தர்மமூர்த்தி ராகு பகதூர் களவள கண்ணன் செட்டி இந்து மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வந்தவர் நல்லாசிரியர் விருது பெற்ற கலைச்செல்வன். இவர் அதே பள்ளியில் ஆசிரியராக பணியில் சேர்ந்து 33 ஆண்டுகள் அயராத உழைப்பின் மூலமாக பல்வேறு விருதுகளை பெற்று பதவி உயர்வும் பெற்று தலைமை ஆசிரியராக இருந்து 31ஆம் தேதி பணி ஓய்வு பெறுகிறார். இவருக்கான பணி நிறைவு பாராட்டு விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரவிச்சந்திரன், மாவட்ட கல்வி அலுவலர் சுகானந்தம், திருவள்ளூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பொன் பாண்டியன், தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொதுச் செயலாளர் இரா தாஸ், அரசு ஊழியர் மற்றும் ஆசிரியர் கூட்டமைப்பு நிறுவன தலைவர் சா அருணன், திருவள்ளூர் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் முரளிதரன், ஓதிக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தாமஸ், புரட்சி பாரதம் கட்சியின் கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் சரவணன், பூண்டி ஒன்றிய செயலாளர் பார்த்திபன், சமூக ஆர்வலர் சர்க்குணன் உள்ளிட்ட ஏராளமான பணி நிறைவு பாராட்டு விழாவில் பங்கேற்று தலைமை ஆசிரியர் கலைச்செல்வனை பாராட்டு மலையில் நனைவித்தனர். உறவினர்கள் பலர் தலைமை ஆசிரியரின் துணைவியார் கலைச்செல்வனின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்றார் போல சுதந்திரமாக செயல்பட வைத்ததால் அவர் பல்வேறு சாதனைகளை புரிய முடிந்தது என துணைவியாரையும் அதிக அளவில் பாராட்டினர். இக்கூட்டத்தில் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை எடுத்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இச்செய்தி குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.